இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. அம்மாவும் குழந்தையும் வந்திருக்காங்க. அவங்க சாப்பிட்ற அழகை பாருங்களேன். அந்த பலாசொலையை அழகாக சாப்பிட்டுட்டு அந்த சீடை கீழே போட்டுடுறான். அந்த குட்டி குட்டி குரங்கு இருக்காங்கள, அவங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கு. அவங்க அப்படியே அம்மா கிட்ட இருந்துக்கிட்டே பலாசொலை எதனா கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்களேன், நல்லாயிருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே குரங்குனா பயம். நான் இவ்வளோ தூரத்துலேருந்து வீடியோ எடுக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. பயம் இல்லாமல் நான் எடுக்கிறேனா அப்படின்ட்டு. இங்கே அடிக்கடிக்கு குரங்கு வரும், மயில் வரும், எல்லாமே வரும். நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி நாங்கள் பலாப்பழம் அரிஞ்சு வச்சுருந்தோம் வீட்டில். இவங்க வருவாங்கன்றதுக்காகவே எடுத்து வச்சுருந்தேன். நான் ஒரு 2-3 வச்சுருந்தேன். பட் அன்றைக்கி வரல அவங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து தான் வந்தாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அப்புறம் லைனாக வச்சுட்டு ஒரு சவுண்ட் கொடுத்தா போதும், அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்கள பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்கும். சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி சித்திரை 1 வீட்டில் படைச்சோம். அன்றைக்கும் சாப்பாடு வச்சுட்டு கூப்பிட்டோம். சாப்பிட்டு போனாங்க. நிறைய பேர் வருவாங்க. அம்மா குழந்த வருவாங்க. ஆனால் ரொம்ப சேட்டை. என்ன பண்ணுவாங்கன்னா, குப்பையை நாங்கள் வெளியே வைக்கவே முடியாது. குப்பையை எடுத்து கீழே கொட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வெளியில் ஒரு செடி வைக்க முடியாது. அங்கே பார்த்தீங்களா, அந்த குட்டி குரங்கு கை பார்த்தீங்களா, கால் நொண்டி தான் நடக்கிறான். குழந்த பாவம் என்ன ஆனால் தெரியல. பயம்தான். ஆனால் எனக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்க பிடிக்கும். எங்கள் ஹஸ்பண்டோ வயிற்று எதனா பண்ணிட்டு போட்டு விட்டுருவார். அது ஒரு குரங்கு உட்காந்துட்ருக்காங்க. பாவம், அவங்களும் வருவாங்க தெரிஞ்சிருந்தா ஒரு பலாப்பழம் சீப்பு அது ஒன்று தூக்கி போட்டிருக்கலாம். வச்சுட்டேன். இங்கே நான் ஒரு செடி வச்சுருந்தேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, கும்பலாக செடியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு கீழே இப்படியெல்லாம் தள்ளலை, தூக்கிட்டு போய் கீழே போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் போயிட்டு எடுத்துகிட்டு வச்சுருந்தாரு. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அம்மாவும் பொண்ணும் எவ்வளோ அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்களேன். யார் யாருக்கெல்லாம் குரங்கு பிடிக்கும், பயமாக இருக்கும், யார் வீட்டுக்கெல்லாம் அடிக்கடிக்கு குரங்கு வரும் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். அவ்வளோதான், குட்டி குரங்கு இறங்கிட்டாங்க. பெரிய குரங்கு சாப்பிட்டுட்ருக்காங்க.